ப்ரோ கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே ஏதாவது வீடு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பையர்ஸ் வந்து கால் பண்ணும்போது கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடு வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 10க்கு 16 ஹால், 10க்கு 16 மாஸ்டர் பெட்ரூமோட 2 அட்டாச்சு பாத்ரூம், ஒரு அவுட்டர் டாய்லெட்டோட இந்த வீடு நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் ரோட்டில் எக்ஸாக்டாக அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 2 BHK வீட்டை பற்றி தாங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட RNBL சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சவுத் ஃபேசிங் பிளாட்ல ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் வச்சு இந்த வீடு அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 20க்கு 60 மெஷர்மெண்ட்டில் தான் வந்துட்டு இந்த பிளாட்டோட மெஷர்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல மெயின் கேட் வந்து நமக்கு டிசைன் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக இபி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃப்ளோருக்கு லே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஸ் விட்டு தான் வந்துட்டு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பில்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் வந்துட்டு சைடில் வந்துட்டு இடம் விடுறதே இல்லைங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு அடைச்சி கட்டிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீட்டாக ஒரு ஷெட் பேக் விட்டு தான் வந்துட்டு இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்துட்டு நமக்கு போர்வெல் சம்ப் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இன்றைக்கி அவுட்டர் டாய்லெட் யாருமே ஃபோக்கஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இல்லைங்க. பட் இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் டாய்லெட்டுமே வந்து நமக்கு வந்து பில்டர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமாக வந்து 2 பெட்ரூம் 3 பாத்ரூம் வந்து வந்துடுதுங்க. வீட்டோட ஸ்டேர் கேஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்குள்ளே என்ட்ரானதும் லெஃப்ட் சைடில் வந்துட்டு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு ஓப்பன் டெரேஸ் ஏரியா போகிறதுக்காக. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின் டோர் பக்கத்தில் ஸ்டெப்ஸ் வந்து கிரனைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக டீ கூட்டில் வந்துட்டு ஃப்ரேம் வித் டீ கூட் டோர் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெக்ஸ்சர் டிசைன் வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இந்த வீட்டோட ஹால் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த ஹால் வந்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2/4 நமக்கு வந்துட்டு டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அது போக வாலோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டான கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைல்ஸு வால் எல்லாமே வந்துட்டு சேம் ஒரே கலர் பேட்டர்னில் வந்துட்டு இங்கே வந்து நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா ரூம் கேபின்மே வந்துட்டு இதில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக டிவி யூனிட்ஸ் ரொம்ப நீட்டாக வந்துட்டு இந்த வீட்டில் பிளான் பண்ணி நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் 6க்கு 16 மெஷர்மெண்ட்டில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியல் சிங்க் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக மாடுலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் 10 ஃபீட் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. 3 UPVC விண்டோ வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக மேலே வந்து லாஃப்ட் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியாவில் வந்து கபோர்ட் ஒர்க் நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃப்ஸும் வந்து இங்கே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10க்கு 16 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ UPVC விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நமக்கு வந்து 2 UPVC விண்டோ அங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக வார்ட்ரோப் போர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட எலிவேஷன் கலர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஒரே பேட்டர்ன்லேயே வந்துட்டு இங்கே கொண்டு வந்திருக்கிறது இன்னும் ஒரு தனிச்சிறப்பாக இருக்குங்க இந்த வீட்டுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்டோரேஜ் அதிகமாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃப்லேயும் வந்துட்டு லாஃப்ட் ஏரியாலேயும் வந்துட்டு உங்களுக்கு உட்டன் கபோர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் அட்டாச்சு பாத்ரூம், இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 6 மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாத்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸ்க்கு. ஸோ 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் கிளாசட் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் கிளாசட் ஒரு வாஷ் பேஷன் வந்துருங்க. அது போக வந்து நமக்கு ஷவர் கனெக்ஷன் ஒன்று வந்து இங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு வந்து ஃப்ளஷ் டோரும் வீட்டோட பாத்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு PVC டோர்ஸும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அனதர் பெட்ரூம் அதாவது கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 11 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுலேயும் வார்ட்ரோப் போஸ்ட் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. இந்த செகண்ட் பெட்ரூம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சேம் ஃபஸ்ட்டு பாத்ரூமில் பார்த்த மாதிரியே வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு 5க்கு 6 மெஷர்மெண்ட்டில் இந்த பாத்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சேம் இங்கேயும் வந்து 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 2 பாத்ரூமுக்கும் சேம் ஒரே கலர் பேட்டர்னில் தான் வந்துட்டு
டைல் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுபோக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஷவர் கனெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்துட்டு இந்த வீட்டில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட அவுட்டர் ஸ்டேர் கேஸ் மூலிமா நம்ம வந்து ஓப்பன் டெரேஸ் போய் பார்க்கலாங்க. ஸோ ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டான ரைசர் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஃப்ளோர் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்து 2 லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஃப்யூச்சரில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஓவர்லாப்பிங் பண்ணுறதுக்காக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து மேலே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓவர்ஹெட் டேங்க் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டு யூஸ் பண்ணதுனால இன்னும் நல்ல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால ஸ்டாண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. ஓப்பன் டெரேஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. இந்த வீடு நீங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் வரலாம் அப்படின்னா விநாயகபுரம், விலாங்குறிச்சி, அது போக உங்களுக்கு அம்மன் கோயில் பஸ் ஸ்டாப், சரவணம்பட்டி எல்லா லொக்கேஷன்லேருந்து இது வந்து சென்டராக இருக்குதுங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெயின் ஸ்டாப்லேயே இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்துட்டு இந்த வீடு வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியுங்க. பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டை விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.